அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நான் கோட்டாலேருந்து இடலாக்குடி சித்தினிசா பேசுகிறேன். மாதம் 13, 14, 15 நோன்பு பிடிக்காங்கல்ல, அது எதனால் அப்படி பிடிக்காங்கோ? நான் பிடிச்சிட்டே வருதேன். அது எனக்கு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்தது இந்த சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு வைக்கிறேன். பிறை 13, பிறை 14, பிறை 15 இந்த நோன்பு வச்சுக்கிட்டு வர்றேன். இந்த நோன்பு வைக்கணுமா? இதனுடைய நன்மை என்ன? இது மார்க்கத்தில் உள்ளது தானா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதாவது மாதம் 3 நோன்பு வைக்க வேண்டும் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் ரொம்ப அதிகமாக நோன்பு வைக்கிறார். டெய்லி நோன்பு வச்சு குடும்பத்தையே கவனிக்காமல் என்ன செய்கிறார்? ராத்திரி பூரா நின்று வணங்கி பகல் பூரா நோம்பாளியாக இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவருக்கு அறிவுரை சொல்ல போகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் என்ன செய்கிறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டு இருக்கிறியாமல அப்படின்னு. ஆமாம், இனிமேல் அப்படி வைக்காத. நீ என்ன செய்யணும்னா, மின் குல்லி ஷஹரின் தலாசத் ஐயாம், ஒவ்வொரு மாதத்துக்கு 3 நோன்பு வை. இப்போ தாலிக்கு சௌமுத் தஹரி, அது காலமெல்லாம் நோன்பு வச்சதாயிரும். நீ எதுக்கு 30 நாள் நோன்பு வைக்கிற? 3 நாள் வச்சின்னா 1க்கு 10. அல்லாஹ்வுடைய நன்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையை செய்தால் 10 நன்மையாக அல்லாஹ் கூலி தருவான். அப்போ ஒரு நோன்புக்கு 10 நோன்பு ஆகிவிட்டது. மாதத்துக்கு 3 நோன்பு வச்சிங்கன்னா 30 நாள் நோன்பு வச்சுட்ட. அப்போ காலமெல்லாம் நோன்பு மாதம் 3 வச்சுக்கிட்ட வந்தோன்னு வைங்க. 11 மாதம் ரமலானில் 30 நாள்னு வச்சுக்கிறோம். மற்ற நாளில் 3 நாள் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த மாதம் முழுசு நீங்கள் நோன்பு வச்சதாக ஆகிடுது. மாதம் முழுசு நோன்பு வச்சுக்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் அது காலமெல்லாம் நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அந்த 3 நோன்பை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு சிறந்த காரியம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த 13, 14, 15 தான் வைக்கணுமா என்று கேட்டால், அப்படி ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அபூ தர் என்கிற சஹாபிட்ட, நீ மாதம் 3 நோன்பு வைப்பதாக இருந்தால் நீ 13, 14, 15 வச்சுக்க என்று சொன்னார்கள்னு சில ஹதீஸுகள் திருமதி உள்ளிட்ட நூல்களில் இருக்கிறது. ஆனால் அன்று தான் வைக்கிறது சிறப்புன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை பேணலை. அவருக்கு சொன்னாங்கன்னு வருதுல ஹதீஸில், அவருக்கு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் 3 நோன்பு வச்சிருக்கிறாங்க. அது எப்படி வச்சாங்கன்னு ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு மின் குல்லி ஷஹரின் ஸலாஸத ஐயாம், ஒவ்வொரு மாதத்துலையும் 3 நோன்பு ரசூலுல்லாஹ் வைப்பாங்களா? மனைவிக்கு தானே எல்லாம் தெரியும். ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஆமாம், ஒவ்வொரு மாதம் 3 நோன்பு வைப்பாங்க. அப்போ எந்த நாளில் வைப்பாங்க? மாதத்தில் 3 நோன்பு என்று சொன்னால் எந்த நாளில் வைப்பார்கள் என்று அவர் திருப்பி அடுத்த கேள்வி கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லம் யகுன் யுபாலி மின் ஐயாமி ஷஹரி யஸூமுஹு, எந்த நாள் என்பதற்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். எந்த நாள்லையும் வைப்பார்கள். 3 நாள் தான் கணக்கு. வேற 1, 2, 3 கூட வைப்பாங்க, 5, 6, 7 கூட வைப்பாங்க, 10, 11, 12 கூட வைப்பாங்க, 10, 20, 30 கூட. உதாரணத்துக்காக வேண்டி, அதாவது எந்த 3 நாள் வைப்பார்களே தவிர அது இந்த நாளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் ரசூலுல்லாஹ் கொடுத்தது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 13, 14, 15 தான் வைக்கணும்ன்ற அந்த ஹதீஸு சரியான ஹதீஸாக இருந்தாலும் அதை விட இது ரொம்ப வலுவான ஹதீஸ். எந்த நாளில் வேண்டாம் வைக்கலாம்ன்ற ஹதீஸ் இருக்குல்ல, இது அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூடுதல் பலமான ஒரு ஹதீஸாக இருக்குது. இது முஸ்லீமில் ஒரு ஹதீஸ். அதனால 11, 12, 13 தான் வைக்கணும்னு அப்படி சிறப்பித்து சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் வேண்டாம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த முஸ்லீமில் வர ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு நசையில் வரக்கூடிய ஹதீஸில் இன்னொரு மனைவிட்ட ஹுனைதாங்கிற ஒரு சகோதரி தோழி கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைப்பாங்க, 3 நோன்பு எப்படி வைப்பாங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, 3 நோன்பு எப்படி வைப்பாங்கன்னா, அவ்வள இத்தனைன்னு மின ஷஹரி, ஒவ்வொரு மாதத்துலையும் முதல் திங்கக்கிழமை வைப்பாங்க. பாரு 3 நாள் எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். 13, 14, 15 இல்லை, ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கக்கிழமை, சும்மல் ஹமீஸ், அப்புறம் வியாழன், முதல் வியாழன், அதுக்கப்புறம் சும்மல் ஹமீஸ், அப்புறம் 2வது வியாழன். இப்படி தான் மாதம் 3 நோன்பு வைப்பாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எந்த கணக்கு இல்லாமல் வைப்பாங்கன்னு. இந்த மனைவிட்ட இருக்கிற மாதத்தில் இப்படி வச்சுருக்காங்க. அப்படி இருக்குது. எப்படி வச்சுருக்காங்க? அதாவது திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை
முதல் திங்கள் வருதுல மாசத்துல, அதில் நோன்பு வைத்து விட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையில வைத்து விட்டு அடுத்த வாரத்துக்கு ஒரு வியாழன் வரும்ல, அதில் வைப்பார்கள். 3 நோன்பு சரியா போயிடும். அப்போ இப்படியும் 3 நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று வர்றதுனாலையும் இதுதான் அந்த 13, 14, 15 நோன்பு வைக்க சொல்றதை விட வலுவான ஹதீஸா இருக்கிறதுனாலையும் அந்த 3 நாள் எந்த நாளில் வேணால் வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் 13, 14, 15 வைக்கணும் என்று சொல்லும் பொழுது சிலருக்கு இது சாத்தியமற்று போய்விடும். குறிப்பாக பெண்கள் அவங்களுக்கு மாதவிடாய் நேரமாக வந்துருச்சு, அந்த 13, 14, 15 வந்துருச்சுன்னு வைங்க, அந்த மாதம் அவங்களுக்கு அந்த அந்த நாளில் வைக்க முடியாமல் போயிருமே. எந்த நாள்லேன்னு வைக்கலாம்னு சொன்னால் ஏதாவது 3 நாள் அவங்களுக்கு கிடைச்சி போயிடும். இந்த நாளில் தான் வைக்கணும் என்று சொன்னால் அது அதிகமான பெண்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் மாதம் 3 நோன்பு வைங்க, 13, 14 வைக்கலாம், வச்சுட்டு போங்க. அதுதான் சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பேணாமல் வேறு மாதிரி வைத்திருக்கிறார்கள். அதனால 1க்கு 10 தான் நமக்கு கணக்கு. 3 நோன்பு வச்சா 30 நோன்பு கணக்கு. அந்த கணக்கில் தொடர்ச்சியாக கூட வைக்கிற பாருங்களேன். திங்கள் வச்சாங்க, வியாழன் வச்சாங்க, அப்புறம் வியாழன் ஒத்தையாக கூட வச்சிருக்கிறாங்க. ஆக மாசத்தில் 3 நோன்பு என்பது தொடர வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. 13, 14, 15 வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ வசதி இருக்குதோ அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் பிரகாரம், இந்த நசையில் வர்ற ஹதீஸ் பிரகாரம் திங்கள் வியாழன், முதல் திங்கள் அப்புறம் வியாழன் அப்புறம் வியாழன் என்கிற வகையில் 2 வாரத்துக்குள்ளே இந்த 3 நோன்பை என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். 13, 14 தான் வைக்கணுங்கிறது அது கட்டாயம் ஒன்றும் கிடையாது.